உத்தரமேரூர் அருகே புதிய பேருந்து வழித்தடத்தை உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் கொடியசைத்து துவக்கி வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் பகுதியில் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை அடுத்து கடல்மங்கலம் கிராமத்தில் இருந்து தோட்டநாவல், சாலவாக்கம், மாம்பாக்கம் வழியாக செங்கல்பட்டு வரை புதிய பேருந்து சேவை துவங்கப்பட்டது. இந்த பேருந்தை உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் கொடியசைத்து துவக்கி வைத்தார். வழி நெடுகிலும் உள்ள கிராம மக்கள் பட்டாசுகள் வெடித்தும், ஆரத்தி எடுத்தும், இனிப்புகள் வழங்கியும் பேருந்தை வரவேற்றனர். இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர்கள் ஞானசேகரன், குமார், சாலவாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் சத்திய சக்திவேல், ஒன்றிய குழு துணை பெருந்தலைவர் வசந்தி மற்றும் போக்குவரத்து துறை அதிகாரிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணி அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலக குறைதீர் கூட்டரங்கில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணி குறித்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரமுகர்களுடனான கலந்தாலோசனை கூட்டம் வாக்காளர் பட்டியல் சிறப்பு மேற்பார்வையாளர் ரமன்குமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஸ்னேகா, தாம்பரம் ஆணையர் மாநகராட்சி பாலச்சந்தர், மாவட்ட வருவாய் அலுவலர் கணேஷ்குமார், செங்கல்பட்டு சார் ஆட்சியர் மாலதிகலன், மாவட்ட கூடுதல் தேர்தல் அலுவலர்கள், அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகள், அரசு அலுவலர்கள் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த கஜேந்திரன், கலைவாணி, வாசுதேவன், மாலா, செல்வகுமார், அருணகிரி என்கிற சேகர், சௌபாகியா ஆகியோர் கலந்து கொண்டனர். இது பற்றின விவரம் எல்லா ஏசிலையுமே வாரம் இஆர்ஓஸ் பிஎல்ஏஸோட ஒரு மீட்டிங் போட்டு உங்ககிட்ட அந்த விவரங்களும் that is mandatory and that should be done. All the records should be kept properly. That again I will that is found that has to be corrected, and all our officers, they are doing that work, and I have asked them to apprise all the booth level political party agents also what is going on. அவங்கள வந்து நோ மேப்பிங் வந்து டிராஃப்ட் ரோல்ல எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து அவங்க குறிச்சு கொடுத்து. அம்பேத்கர் புரட்சி புலிகள் தலைவர் ஐயா கிருஷ்ண பரையனார் அவர்களின் பிறந்தநாள் விழா சிறப்பாக நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் அம்பேத்கர் புரட்சி புலிகள் நிறுவன தலைவர் மு. கிருஷ்ண பரையனார் அவர்களின் 78வது பிறந்தநாள் விழா அம்பேத்கர் புரட்சி புலிகள் மாநில பொதுச் செயலாளர் செந்தில் பரையனார் தலைமையிலும் சங்க செயலாளர்கள் ஜெகன், நாராயணன் முன்னிலையிலும் நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக நிறுவனர் அசோகா புத்த விகார் குமார், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் அன்பு செல்வன், மண்டல செயலாளர் பொன்னி வளவன் ஆகியோர் கலந்து கொண்டு அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள், அம்பேத்கர் புரட்சி புலிகள் மற்றும் மாவீரர் கிருஷ்ண பரையனார் பொதுநல சங்கம் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் செம்மாந்த வீர வணக்கம் செம்மாந்த வீர வணக்கம் மண் உரிமை போராளிக்கு கிருஷ்ண பரையனார் அவர்களுக்கு செம்மாந்த வீர வணக்கம் செம்மாந்த வீர வணக்கம். ஜெய் பீம் ஜெய் பீம். வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் செம்மாந்த வீர வணக்கம் செம்மாந்த வீர வணக்கம் மண் உரிமை போராளிக்கு கிருஷ்ண பரையனார் அவர்களுக்கு செம்மாந்த வீர வணக்கம் செம்மாந்த வீர வணக்கம். ஜெய் பீம். என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி பரப்புரை கூட்டம் மத்திய ஒன்றிய அவைத்தலைவர் திருமலை தலைமையில் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் மத்திய ஒன்றியம் சார்பாக ஆலப்பாக்கம் ஊராட்சியில் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற என் வாக்குச்சாவடி பரப்புரை கூட்டம் மற்றும் பாக்க முகவர்கள் நிலைக்குழு உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டம் காட்டாங்குளத்தூர் மத்திய ஒன்றிய அவைத்தலைவர் திருமலை தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக மத்திய ஒன்றிய செயலாளர் கே. பி. ராஜன் கலந்து கொண்டு நாடாளுமன்றம் 2026 சட்டமன்ற தேர்தலில்
பாக முகவர்கள், நிலைக்குழு உறுப்பினர்கள் மேற்கொள்ள வேண்டிய பணிகள், வாக்காளர்களை அணுகும் முறைகள், வாக்குகள் சேகரிக்கும் முறைகள், குறைந்த வாக்குகள் பெற்ற இடங்களில் அதிக வாக்குகள் பெற மேற்கொள்ள வேண்டியவை, அதிக வாக்குகள் பெற்ற இடங்களில் இன்னும் அதிகமாக வாக்குகள் பெறுவது குறித்து பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் மத்திய ஒன்றிய அவைத்தலைவர் திருமலை, ஒன்றிய கவுன்சிலர் நீதிமதி திருமலை, ஆலப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் பரிமளா ஜெய்சங்கர், BLA 2, BDA நிர்வாகிகள், ஆலப்பாக்கம் ஊராட்சியை சேர்ந்த திமுக நிர்வாகிகள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் பலர் கலந்து கொண்டனர். ஒன்றியத்தில் இதுதான் கடைசியா இருக்குது. 10ஆம் தேதி கடைசியாக வச்சுக்கிறோம். 10 பூத்து இன்னைக்கு நடத்த போறோம். முதல் பூத்து, 2வது பூத்து இது MP வந்து ஒன்று நடத்தினார். எல்லாரும் வந்தீங்க. அதனால இது என்ன காரணம், எல்லாரும் அந்த ஓட்டு தமிழகம். காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டம் காட்டாமலத்தூர் மத்திய ஆலப்பாக்கம் அமையணும். இங்கே 1000 ரூபாய் எல்லாருக்கும் வந்துருக்காமா? தலைகுனியாது தமிழ்நாடு, தலைகுனியாது தமிழ்நாடு, தலைகுனியாது. குரோம்பேட்டையில் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் 100 நாள் வேலை திட்டத்தில் மகாத்மா காந்தியடிகள் பெயர் மீண்டும் வைக்க வேண்டும், இல்லையெனில் தொடர் போராட்டம் நடைபெறும் என வடக்கு மாவட்ட தலைவர் செந்தில்குமார் தெரிவித்துள்ளார். குரோம்பேட்டையில் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தலைவர் RS செந்தில்குமார் செய்தியாளர்கள் சந்திப்பு அவரது கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. அவர் பேசுகையில் 100 நாள் வேலை திட்டம் குறித்து பத்திரிகையாளர்களை அழைத்ததாக தெரிவித்தார். 2005ஆம் ஆண்டு காங்கிரஸ் தலைமையில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் போது சோனியா காந்தி, மன்மோகன் சிங் முயற்சியால் மகாத்மா காந்தியின் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டம் கொண்டுவரப்பட்டது. இந்த ஊரக வேலை திட்டத்தில் 6 கோடி பேர் பட்டியலினத்தவர், பழங்குடியினர் உள்ளிட்டோர் பயனடைந்தனர். கிராமப்புற மக்கள் விவசாயம் நடைபெறாத காலத்தில் ஊதியம் பெற்று தன்னிறைவு அடைந்தனர். பாரதிய ஜனதா கட்சி நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற கூட்டத்தொடரில் ஊரக வளர்ச்சி திட்டத்தில் மகாத்மா காந்தியின் பெயரை நீக்கியது. வேலைவாய்ப்பு உரிய சட்டத்தை மாற்றி சீரழித்தது. ஒன்றிய அரசின் பங்கை குறைத்து மாநில அரசு மீது நிதி சுமையை அதிகரித்துள்ளது. அதனை கண்டித்து காங்கிரஸ் கட்சி பல்வேறு போராட்டங்களை அறிவித்துள்ளது. இந்த போராட்டம் தொடரும் எனவும் நாங்கள் திருப்பூர் உள்ளிட்ட கிராமங்களுக்கு சென்று விழிப்புணர்வு பிரசுரங்கள் கொடுத்து கிராம மக்களை ஒன்று திரட்டி ஊரக வளர்ச்சி திட்டத்திற்கு மீண்டும் மகாத்மா காந்தியடிகள் பெயரை வைக்க வேண்டும் என தொடர் உண்ணாவிரத போராட்டங்கள் நடத்துவதாகவும் 10 ஆண்டுகளில் பாரதிய ஜனதா கட்சி ஏதாவது ஒரு திட்டத்தை மக்களுக்கு நிறைவேற்றியதா என கேள்வி எழுப்பினார். மேலும் இந்த பிரச்சனையை இந்தியா முழுவதும் கொண்டு செல்வோம் எனவும் காங்கிரஸ் கட்சி ஆட்சியின் போது கல்வி கடன் திட்டம், வேலைவாய்ப்பு என எண்ணற்ற திட்டங்கள் அறிவித்தது. ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு முற்போக்கு சிந்தனையுடன் செயல்பட்டது. அதானியும் அத்வானி மட்டுமே தெரியும், ஏழை மக்கள் அவர்கள் கண்களுக்கு தெரியாது எனவும் ராகுல் காந்திக்கு வலு சேர்க்கும் வகையில் தமிழ் தேசிய காங்கிரஸ் இந்த போராட்டத்தை மிகப்பெரிய அளவில் கொண்டு செல்லும் என்றும் தெரிவித்தார். நாள் வேலை திட்டத்தின் மூலம் சுமார் 6 கோடி கிராமப்புற ஏழைகள், எளிய பெண்கள், பட்டியலினத்தவர்கள், பழங்குடியினர் மற்றும் விளிம்பு நிலை மக்கள் பெருமளவில் பயனடைந்தார்கள். இதன் மூலம் கிராமப்புற மக்கள் விவசாயம் நடைபெறாத காலகட்டத்திலே ஊதியம் பெற்று தன்னிறைவு அடைந்தார்கள். தற்போது ஒன்றிய பாரதிய கடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலே மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் தேசத்தந்தை மகாத்மா காந்தியின் பெயரை நீக்கியுள்ளது. அது மட்டுமின்றி வேலைவாய்ப்பு உறுதி சட்டத்தை மாற்றி அதன் அடிப்படை தன்மையை சீரழித்து ஒன்றிய அரசின் பங்களிப்பு பெருமளவு குறைத்து அதை மாநில அரசுகளின் மீது திணித்து நிதி சுமையை அதிகரித்துள்ளது. அதனை கண்டித்து அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி பல்வேறு நிலைகளில் போராட்டங்களை அறிவித்துள்ளது. அதன் ஒரு பகுதியாக இன்று பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். NFITU பொதுச் செயலாளர் ஆலங்குப்பம் பாலா 14வது APL கிரிக்கெட் விளையாட்டை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் ஒன்றியத்திற்குட்பட்ட ஆலங்குப்பம் கிராமத்தில் கிரிக்கெட் வீரர்கள் இணைந்து ஆண்டுதோறும் APL என்று சொல்லக்கூடிய கிரிக்கெட் விளையாட்டை தொடர்ந்து நடத்தி வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக 13வது ஆண்டாக ஆலங்குப்பம் மைதானத்தில் விளையாட்டை துவக்கி வைத்து NFITU தொழிற்சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் ஆலங்குப்பம் பாலா தலைமை தாங்கி சிறப்புரையாற்றினார். இதில் பாட்டாளி மக்கள் கட்சியின் விழுப்புரம் மாவட்ட துணை செயலாளருமான சிவா மற்றும் ஆலங்குப்பத்தின் தர்மகர்த்தா சிவா முன்னிலையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சாப்ட்வேர் நிறுவனத்தின் மேலாளர் ரமேஷ் கூறுகையில், அடுத்த வருடங்களில் 14வது APL கிரிக்கெட்டை மிக விமர்சையாக கொண்டாட வேண்டும் என்று பேசியிருந்தார். ஆலங்குப்பம் பாலா பேசுகையில், ஒவ்வொரு ஆண்டும் ஆலங்குப்பம் கிராமத்தில் இருக்கும் அனைத்து இளைஞர்களும் இந்த கிரிக்கெட் விளையாட்டில் கலந்து கொண்டு மகிழ்ச்சியாக விளையாடி வருகின்றனர். எந்த ஒரு போதை பழக்கத்திற்கும் ஆளாகாமல் குற்ற செயல்களில் ஈடுபடாமல் தொடர்ந்து இதுபோன்ற விளையாட்டை
பொங்கல் விழா காலங்களில் விளையாடி அடுத்து வரும் சந்ததிகளுக்கு ஒரு உதாரணமாக இருந்து வருகிறார்கள். மற்ற கிராமத்தில் வசிக்கும் இளைஞர்கள் இதுபோன்று செயல்பட்டால் எதிர்கால இளைஞர்களை போதையின் பாதையில் இருந்து முற்றிலுமாக அகற்றலாம் என்று தெரிவித்தார். எங்களுடைய BRM ஃபவுண்டேஷன் இந்த விளையாட்டு வீரர்களுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் போதுமான நிதியை வழங்கும் என்று குறிப்பிட்டார். கிரிக்கெட் விளையாட்டில் கலந்து கொண்ட வீரர் விஜயகுமார், அன்பு, மதன்குமார், ரமேஷ் மற்றும் கதிரவன் மேற்பார்வையில் தொடர்ந்து வெற்றிகரமாக நடத்தி வருகிறார்கள். இந்த விளையாட்டில் பங்கு பெறுகின்ற குழு தலைவர்களின் பெயர் தமிழ் ராக்கர்ஸ் அணி தலைவர் கதிரவன், ராயல் ஸ்ட்ரைக்கர்ஸ் ராஜ்குமார், பவர் ஈட்டர்ஸ் அஜித் குமார், சூப்பர் கில்லிஸ் அணி தலைவர் அன்பு மற்றும் கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கேப்டன் சொல்லிட்டு வா, மீதிலாம் அப்படியே பாத்துங்க. இதாவது இந்த வருடம் 13வது வருடத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த கிராமத்தில் இருக்கின்ற அன்பு தம்பிகள் வந்து மற்ற கிராமத்தில் இருக்கிற பிள்ளைங்களை இன்றைக்கு போதையால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே நம்ம ஆலங்குப்பத்தில் போதையெல்லாம் தடுக்கப்பட்டு விளையாட்டாக இந்த பிள்ளைகள் வந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். தாம்பரத்தில் ஃபாத்திமா ஃபுட் கோர்ட்டை திறந்து வைத்த மனிதநேய மக்கள் கட்சி மாநில துணை பொதுச் செயலாளர் தாம்பரம் யாக்கூப் மற்றும் மண்டல குழு தலைவர் காமராஜ். சென்னை அடுத்த தாம்பரம் காந்தி சாலையில் ஃபாத்திமா ஃபுட் கோர்ட் திறப்பு விழா நடைபெற்றது. விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளரும் மாமன்ற உறுப்பினருமான தாம்பரம் யாக்கூப், தாம்பரம் மாநகராட்சி 4வது மண்டல குழு தலைவர் காமராஜ் கலந்து கொண்டு புதிய ஃபுட் கோர்ட்டை திறந்து வைத்து தொழிலதிபரும் ஃபாத்திமா புரோட்டீன் குழு தலைவர் திவான் மொய்தீனுக்கு வாழ்த்து தெரிவித்தார். இதில் மனிதநேய மக்கள் கட்சி மற்றும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் வடக்கு மாவட்ட தலைவர் ஜாகிர் ஹுசேன் உட்பட தமுமுக, மாமக நிர்வாகிகள், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திறப்பு விழாவில் சிறப்பு சலுகையாக 2 சிக்கன் பிரியாணி வாங்கினால் 1 சிக்கன் பிரியாணி அன்பளிப்பாகவும், 2 மட்டன் பிரியாணி வாங்கினால் 1 மட்டன் பிரியாணி அன்பளிப்பாகவும் வழங்கப்பட்டது. செங்கல்பட்டு ஆட்டோ ஓட்டுநர்கள் நலன் காக்கும் பொதுநல முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக சமத்துவ பொங்கல் விழா பிரபல தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. செங்கல்பட்டு ஆட்டோ ஓட்டுநர்கள் நலன் காக்கும் பொதுநல சங்கத்தின் நிர்வாகிகள் ஏற்பாட்டில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் சிறப்பு விருந்தினராக திருக்கழுக்குன்றம் தீயணைப்பு நிலைய அலுவலர் ரமேஷ், போக்குவரத்து காவல்துறை உதவி ஆய்வாளர் உமாசங்கர், சமூக ஆர்வலர் செங்கல்பட்டு கஜேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் பசித்தோர் உணவளிக்கும் குழு நிர்வாகத்தின் நிர்வாகி பாலாஜி மணி, காப்பீடு ஆலோசகர் சேவியர், வழக்கறிஞர் ருத்ரா, ஆட்டோ ஓட்டுநர்கள் நலன் காக்கும் பொதுநல முன்னேற்ற சங்கத்தின் நிர்வாகிகள், அவைத் தலைவர் சம்பத், தலைவர் டேனியல், செயலாளர் பாலாஜி, துணைத் தலைவர் மணி, பொருளாளர் ராஜா மற்றும் லோகநாதன், மகேஷ் குமார், ஒருங்கிணைப்பாளர் வாசு மற்றும் சுதாகர், பேரம்பலம் மற்றும் பொதுமக்கள், வழக்கறிஞர்கள் சமத்துவ பொங்கல் விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். ஒரு திருநாளை கொண்டாடுவதற்காக ஒரு பண்பாடு. இந்த கடையில் இருந்தவர் அவருக்கு ஒரு நல்ல நிகழ்ச்சியில் கலந்துக்கிறார்.
திட்டக்குடி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 326 மாணவ மாணவியர்களுக்கு விலையில்லா மடிக்கணினிகளை அமைச்சர் சி.வே. கணேசன் வழங்கினார். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 326 மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மடிக்கணினிகளை தமிழக தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வே. கணேசன் வழங்கி மாணவர்களுக்கு அறிவுரை கூறினார். இதில் கல்லூரி தாளாளர் மணிகண்டன் உள்ளிட்ட அனைத்து துறை பேராசிரியர்கள், அலுவலக பணியாளர்கள், மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். உயர்கல்வி பயிலும் மாணவருக்கு கல்வி வளர்ச்சிக்காக மடிக்கணினி வழங்கும் இந்த மகத்தான திட்டத்தை செயல்படுத்திய தமிழக அரசுக்கு இத்திட்டத்தின் மூலம் எங்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் நான் விரைவில் உங்களை எல்லாம் ஒரு IPS ஆக IAS ஆக அதாவது பல பொறுப்புகளில் ஒரு ஜட்ஜா அயல்நாட்டில் வேலை பார்க்கக்கூடிய தம்பி. உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு தேனி மாவட்டம் கடமலைக்குண்டு பகுதியில் திமுக சார்பில் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. பொங்கல் பண்டிகை மற்றும் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகாவிற்குட்பட்ட கடமலைக்குண்டு பகுதியில் கடமலை மயிலை ஒன்றிய திமுக இளைஞரணி சார்பாக மாரத்தான் போட்டிகள் நடைபெற்றது. கடமலைக்குண்டு பகுதியிலிருந்து வருசநாடு பகுதி வரை 15 கிலோமீட்டர் தொலைவு தூரத்திற்காக நடைபெற்ற இந்த மாரத்தான் போட்டியில் சிறுவர்கள், பெரியவர்கள் என 900க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இந்த மாரத்தான் போட்டியினை ஆண்டிப்பட்டி தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த போட்டியின் முடிவில் கடமலைக்குண்டு பகுதியில் இருந்து வருசநாடு பகுதி வரையிலான 15 கிலோமீட்டர் தூரத்தை முதலில் கடந்த தேவராஜ் நகரை சேர்ந்த நிதிஷ்குமார் முதல் இடத்தையும், தூத்துக்குடியை சேர்ந்த கருத்தப்பாண்டி 2வது இடத்தையும், கோயம்புத்தூரை சேர்ந்த தினகரன் 3வது இடத்தையும் பிடித்தனர். முதல் 3 இடங்களை பிடித்த நபர்களுக்கு திமுக சார்பில் பரிசுகளும் ரொக்க பணமும் பரிசாக வழங்கப்பட்ட நிலையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் ஆறுதல் பரிசு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட சீனியர் சிட்டிசன் ஒரு 3 நிகழ்வில் கலந்து கொண்ட சிறப்பித்த சீனியர் சிட்டிசன் இங்க கொடுப்பா நவீன ஆக்கியா தாம்பரம் திமுக 4வது மண்டலம் சார்பில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் எந்த தேர்தல் வந்தாலும் தாம்பரம் தொகுதி வெற்றி பெறும் என சட்டமன்ற உறுப்பினர் SR ராஜா தெரிவித்துள்ளார். சென்னை அடுத்த தாம்பரம் மாநகர 4வது மண்டலம் திமுக சார்பில் மண்டல குழு தலைவர் காமராஜ் தலைமையில் பொங்கல் விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக தாம்பரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராஜா, மேயர் வசந்தகுமாரி ஆகியோர் கலந்து கொண்டு தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் குறித்து சிறப்புரையாற்றி எந்த தேர்தலாக இருந்தாலும் தாம்பரம் தொகுதியில் திமுக வெற்றி பெறும் என தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து திமுக நிர்வாகிகளுக்கு பொங்கல் பரிசாக தொகுப்பு பைகளுடன் வேட்டி சேலைகள் வழங்கப்பட்டன. இதில் மாமன்ற உறுப்பினர்கள் உட்பட ஏராளமான திமுக நிர்வாகிகள், மகளிர் அணியினர் கலந்து கொண்டனர்.
திண்டிவனம் அன்னை ஸ்ரீ சாரதா தேவி சேவா அறக்கட்டளை சார்பில் இருபெரும் விழா வாணியர் சமூக நல திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. திண்டிவனம் அன்னை ஸ்ரீ சாரதா சேவா அறக்கட்டளை சார்பில் சுவாமி விவேகானந்தரின் 164வது ஜெயந்தி விழா மற்றும் தேசிய இளைஞர் தின விழா என இருபெரும் விழா திண்டிவனம் வாணியர் சமூக நல திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. முன்னதாக சுவாமி விவேகானந்தரின் 164வது ஜெயந்தி விழாவை சிறப்பிக்கும் வகையில் அவரது திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. மேலும் தேசிய இளைஞர் தின விழாவினை VKM பள்ளி முதல்வர் ரமா சக்கர நாராயணன் விழாவிற்கு தலைமை தாங்கி குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். பின்பு முதுகலை ஆசிரியர் Y ஜெயந்தன் சிறப்புரையாற்றினார். இதனைத் தொடர்ந்து மாணவர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. இவ்விழாவில் VKM பள்ளி மற்றும் வாசவி பள்ளி மாணவர்கள் கவிதை, தமிழ் பாடல், குறு நாடகம், சொற்பொழிவு, நடனம், வீர முழக்கம் என பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை மாணவர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். அன்னை ஸ்ரீ சாரதா தேவி சேவா அறக்கட்டளையின் தலைவர் நன்றி உரை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் அன்னை ஸ்ரீ சாரதா தேவி சேவா அறக்கட்டளை உறுப்பினர்கள், பள்ளி மாணவர்கள், பெற்றோர்கள், ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். ஓயாமல் ஒரு வேலை செய்துட்டு இருக்கார். அவர்கள் பாடிய பாடல்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் உங்க அப்பா பேர் என்னன்னு தெரியல, தாத்தா பேர் தெரியுமா? தாத்தாவோட அப்பா பேர் தெரியுமா? தாத்தாவோட தாத்தா பேர் யார் யாருக்கு தெரியும்? குறை என்பது எனக்கு தெரியும். வில்லியம்பாக்கத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் கலை நிகழ்ச்சியுடன் சின்னத்திரை நடிகர் கலைமாமணி அபிஷேக் சங்கர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நம்ம ஊர் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட வில்லியம்பாக்கம் பகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் வடக்கு மாவட்ட தலைவர் ரகுராமன் வழிகாட்டுதலின்படி ஒன்றிய தலைவர் விஜயகுமார், மாவட்ட துணைத் தலைவர் சௌபாக்கியா தலைமையில் தமிழர்களின் நம்ம ஊர் பொங்கல் விழா அப்பகுதியின் மக்கள் பொங்கல் வைத்து சூரிய பகவானை வேண்டியும் விழா நடைபெற்றது. இவ்விழாவில் கலை நிகழ்ச்சிகள், சிறுவர்களுக்கு விளையாட்டுப் போட்டிகள் வெகு விமரிசையாக நடைபெற்றது. நம்ம ஊர் பொங்கல் விழாவில் சிறப்பு அழைப்பாளராக சின்னத்திரை நடிகரும் இயக்குநருமான கலைமாமணி அபிஷேக் சங்கர் தமிழர்களின் பாரம்பரியமான மாட்டு வண்டியில் அப்பகுதிக்கு வந்து கலை நிகழ்ச்சிகள், கோல போட்டி, சிலம்பம், நடனம் போன்ற போட்டிகளில் பங்கேற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதே மாவட்ட பொதுச் செயலாளர் ரத்னம், மாவட்ட செயலாளர்கள் கஜேந்திரன், முரளி, ஒன்றிய பொதுச் செயலாளர் சந்திரன், பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட, ஒன்றிய, நகர, கிளைக்கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பொங்கல் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். இருங்க மேடம். ஓகே. பொங்கல் இது பொங்கல், ஓடி பொங்கல். பொங்கல் இது பொங்கல், ஓடி பொங்கல். பொங்கல் இது பொங்கல், ஓடி பொங்கல். பாரத் மாதா கே. பொங்கல் இது பொங்கல், ஓடி.
தீபம் அவர்களுக்கு கூட தீபம்மா எங்க இருந்தாலும் மேலே இறங்கி வரும். திண்டிவனத்தில் பாஜக இளைஞரணி மாநில தலைவர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய திமுக குண்டர்களை கைது செய்ய கோரி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னையில் தனியார் தொலைக்காட்சி விவாத மேடையில் பாஜக இளைஞரணி மாநில தலைவர் டாக்டர் சூர்யா மற்றும் பாஜக இளைஞரணி நிர்வாகிகளை கொலைவெறியோடு தாக்கிய திமுக நிர்வாகிகளை உடனடியாக கைது செய்ய கோரி திண்டிவனம் காந்தி சிலை அருகே பாஜக விழுப்புரம் வடக்கு மாவட்ட தலைவர் விநாயகம் தலைமையில் பாஜக கொடிகளை கையில் ஏந்திய வண்ணம் கொலைவெறி தாக்குதல் நடத்திய திமுக குண்டர்களை கைது செய்ய கோரி கோஷங்கள் எழுப்பி எதிர்ப்பு தெரிவித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பாரதிய ஜனதா கட்சி மாநில, மாவட்ட, ஒன்றிய, கிளைக்கழக நிர்வாகிகள் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய். கண்டிக்கின்றோம் திமுக அரசை கண்டிக்கின்றோம். பாஜக நிர்வாகிகள் மீது